செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாயாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி, எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் நித்தம் என்னை நடத்தி. கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துகிறார். ஆமென். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே பல நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல்ரோஹி, யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிக்கேனு, யெகோவா சபயோத், இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே பல நாமங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த கேரக்டரை, அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவராலே என்ன செய்ய முடியும் என்பதை இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வாறு நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாக ஒவ்வொன்றாக வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே ஒரு சில நாமங்களை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்து தியானித்தோம். கடந்த 2 வாரங்களாக யெகோவா கமுவா என்கிற இந்த நாமத்தை குறித்து நாம் தியானித்தோம். யெகோவா கமுவா, அவர் நிச்சயமாய் நமக்கு என்ன செய்வார்? பதிலளிப்பார். ஆமென். எல்லா காரங்களும் வைத்து சொல்லுவோம், யெகோவா கமுவா நிச்சயமாக எனக்கு பதிலளிப்பார். என்னுடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாய் பதிலளிப்பார். ஆமென். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இன்னொரு நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நாமம் என்னவென்று சொன்னால் யெகோவா நக்கர். யெகோவா நக்கர் என்கிற இந்த நாமத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மறுபடியுமாய் வாசிப்போம். ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்தை. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாயாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ எப்படிப்பட்ட தோட்டத்தை போல இருப்பாய்? வற்றாத நீரூற்றை போல என்ன செய்வாய்? இருப்பாய் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை கவனியுங்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. அருமையானவர்களை கவனியுங்கள். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதா, அல்லது கர்த்தர் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நடத்துவார் போட்டிருக்குதா? என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் உன்னை நடத்துவார் அப்படின்னு நீங்க சொல்லப்படலை. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். கர்த்தர் தினமும் உன்னை நடத்துவார். கர்த்தர் அன்றாடம் உன்னை நடத்துவார். கர்த்தர் டெய்லியும் என்ன செய்வார்? உன்னை நடத்துவார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா காரணங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துவார். கர்த்தர் தினமும் என்னை நடத்துவார். கர்த்தர் என்னை அன்றாடம் நடத்துவார். கர்த்தர் என்னை
டெய்லியும் நடத்துவார். ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்கிற இந்த இடத்திலே யெகோவா நக்கர் என்கிற ஒரு எபிரேய பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. சரி, யெகோவா நக்கர் என்றால் என்ன அர்த்தம்? யெகோவா நக்கர் என்று சொன்னால் என்ன பொருள், என்ன அர்த்தம் என்று சொன்னால், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்று அர்த்தமாகும். கர்த்தர் தினமும் உன்னை நடத்துவார் என்று அர்த்தமாகும். கர்த்தர் அன்றாடம் உன்னை நடத்துவார் என்று அர்த்தமாகும். கர்த்தர் டெய்லியும் உன்னை என்ன செய்வார்? நடத்துவார் என்று அர்த்தமாகும். அருமையானவர்களை கவனியுங்கள். பாடுகள் நிறைந்த இந்த உலகத்திலே, வியாதிகள் நிறைந்த இந்த உலகத்திலே, வேதனைகள் நிறைந்த இந்த உலகத்திலே, கஷ்டங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே, துன்பங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே, நெருக்கங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே, தாழ்ச்சிகள், பசி, பட்டினிகள் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறவராயிருக்கிறார். ஆமென். உலகம் பாருங்க எப்படி இருக்குது, இதனாலே நிறைஞ்சிருக்குது. இதன் மத்தியிலேயும் கர்த்தர் என்ன பண்றாரு? நித்தமும் நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார். ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துகிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறார். டெய்லி என்ன செய்கிறார்? அவர் நம்மை நடத்துகிறார். ஆகவே நாம் கர்த்தராலே என்ன செய்யப்பட வேண்டும்? நடத்தப்பட வேண்டும். அருமையானவர்களை கவனியுங்கள். கர்த்தர் தான் நம்மை என்ன செய்ய வேண்டும்? நடத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் தான் நம்மை நடத்துகிறாரா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் தான் நம்மை நடத்துகிறாரா அல்லது வேற ஏதோ ஒன்று நம்மளை நடத்துதா அல்லது வேற யாரோ நம்மளை நடத்துறாங்களா அல்லது வேற எதுனாலே நாம் நடத்தப்படுகிறோமா என்பதை நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உண்மையாகவே நாம் அவராலைத்தான் நடத்தப்படுகிறோமா என்பதை கவனிக்க வேண்டும். அது பிசினஸாக இருக்கட்டும், அது தொழிலாக இருக்கட்டும், திருமணத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கட்டும், அல்லது ஊழியத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கட்டும், கர்த்தர் தான் நம்மை நடத்துகிறாரா என்று நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், 4 வருடங்கள் கழித்து, 5 வருடங்கள் கழித்து, ஐயோ தவறாக நான் தீர்மானம் எடுத்து விட்டேனே என்று வேதனைப்படுவதை என்ன செய்யலாம்? தவிர்க்கலாம். அநேகர் பாருங்க, யாராலேயோ எதினாலேயோ அவங்க உந்தி தள்ளப்பட்டு நடத்தப்பட்டபடினாலே இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இவங்களை நடத்தல. கர்த்தர் இவர்கள் நடத்தியிருப்பார் என்று சொன்னால், கர்த்தர் நடத்துவதற்கு இவர்கள் இடம் கொடுத்திருப்பார் என்று சொன்னால், நிச்சயமாக இன்றைக்கு என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க அழ மாட்டாங்க, கண்ணீர் சிந்த மாட்டாங்க. ஆனால் யாரோ இவர்களை நடத்துவதற்கு இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? தங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க, இடம் கொடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு காரியம் இவங்களை நடத்திருச்சு, ஏதோ ரட்சிக்கப்படாத மனுஷன் இவங்களை நடத்திட்டான், ஏதோ ஒரு காரியம் இவங்களை நடத்திருச்சு. அதனால தான் பாருங்க, அந்த காரியத்தை அவங்க செஞ்சாங்க, அந்த காரியத்தை அவங்க தீர்மானம் எடுத்தாங்க, அதை பண்ணினாங்க. இன்றைக்கி உட்காந்து ஐயோ என் வாழ்க்கையே போச்சு, என் குடும்பமே போச்சு, என்னுடைய எதிர்காலமே ஸ்பாயில் ஆயிடுச்சு, என் தொழில் போச்சு, எல்லாம் போச்சு, இன்றைக்கி இப்படி உட்காந்துருக்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க, ஒரு பைபிளுக்கு 10 பைபிள் வீட்டில் இருக்குது. இதெல்லாம் இருந்தும் அவங்க கர்த்தரால் என்ன செய்யப்படவில்லை? நடத்தப்படவில்லை. இவர்கள் யாராலையும் நடத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் தான் இன்னைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் தான் உங்களை நடத்துகிறாரா? கர்த்தருடைய ஆவியானவராலே தான் நீங்கள் நடத்தப்படுகிறீர்களா என்பதை
உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்கள். உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பார்த்து உங்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுங்கள். அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆவியானவரே என்னை நீர் நடத்தும் என்று உங்களை ஒப்புக் கொடுங்கள். நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் நடத்தும் பொழுது அதற்கு கீழ்ப்படியுங்கள். நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையும். ஆமென். இன்னைக்கு அநேகர் பாருங்க, இந்த அவங்க என்னை நடத்திட்டாங்க, இவங்க என்னை தப்பா நடத்திட்டாங்க, இவங்க என்னை இப்படி டைரக்ஷன் பண்ணி இப்படி திருப்பி விட்டுட்டாங்க, இவங்க இப்படி கை காமிச்சு விட்டுட்டாங்க, இவங்க இப்படி என்னை திசை திருப்பி விட்டுட்டாங்க, அவங்க பேச்சை கேட்டு என்ன செஞ்சு இப்படி உட்காந்து, உண்மையா இல்லையா? உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்கள். அநேகர் இன்னைக்கு அழுது வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கவனிக்க வேண்டும். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி, கர்த்தர் நடத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆனா இவங்க இடம் கொடுக்கிறதே கிடையாது, இவங்க ஒப்பு கொடுக்கிறதே கிடையாது. கர்த்தர்லாம் நீ நடத்த வேணாம், எனக்கு அவர் இருக்கிறார் இவர் இருக்கிறாரு அப்படின்ட்டு போயிடுறது. இன்னைக்கு பாருங்க, தோத்து போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்த்து நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தாவே என்னை நீர் நடத்தும், நித்தமும் என்னை நீர் நடத்தும் ஆண்டவரே. ஒரு நாளைக்கு நீர், ஒரு நாளைக்கு எங்க சித்தப்பா, ஒரு நாளைக்கு நீர், அடுத்த நாளைக்கு என் மனைவி, ஒரு நாளைக்கு நீர், ஒரு நாளைக்கு என் புருஷன், அப்படி இல்லை. நித்தமும் நீர் என்ன செய்யும்? நடத்தும் ஆண்டவரே. நான் வாழ விரும்புகிறேன், நான் சுகமாய் இருக்க விரும்புகிறேன், நான் ஜெயிக்க விரும்புகிறேன், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே நித்தமும் நீர் என்ன செய்யும்? நடத்தும். ஆமென். அவர் நாமம் யெகோவா நக்கர், கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறவராய் இருக்கிறார். எல்லா காரணங்களும் இது சொல்லுவோம். கர்த்தாவே நித்தமும் நீர் என்னை நடத்தும். ஆமென். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தங்களை அன்றாட வழி நடத்துவதற்கு குடும்ப டாக்டரை போல குடும்ப தீர்க்கதரிசிகளை அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். சில ஃபேமிலிக்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவர் தாங்க எங்க குடும்ப, எங்க ஃபேமிலி டாக்டர். என்ன டாக்டர்? எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் யாரு? இந்த அவர் தாங்க. எதுனா ஒண்ணுனா உடனே என்ன செஞ்சிருவோம்? ஓடிடுவோம். உடனே குழந்தைய தூக்கிட்டு ஓடிடுவோம். அவர் கைராசியானவர். அவர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாருன்னா, அவர் ஒரு மாத்திரை கொடுத்தாருன்னா உடனே சரியாகி போயிடும். அவர் யாரு? குடும்ப மருத்துவர், ஃபேமிலி டாக்டர். அநேகர் பாருங்க, இப்படி ஃபேமிலி டாக்டரை வச்சிருக்கிறத போல இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிங்க ஃபேமிலி ப்ராப்பர்ட்ஸை, ஃபேமிலி தீர்க்கதரிசி என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் இவர்களை நடத்தவில்லை, தீர்க்கதரிசி தான் இவர்களை என்ன செய்கிறார்கள்? நடத்துகிறார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனையா உடனே நேரம் எங்க போயிடுறது? அந்த தீர்க்கதரிசிட்ட போயிடுறது, அந்த வரம்பற்ற அக்கா கிட்ட போயிடுறது. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அருமையானவர்களை கவனியுங்கள். சில ஆலோசனைக்காக இவர்கள் தங்களுடைய மேய்ப்பனிடத்திலே, எல்லாம் கவனிக்கிறீங்களா? சில ஆலோசனைகளுக்காக, சில காரியங்களை அவர்கள் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக தங்களுடைய மேய்ப்பனிடத்திலே, அதாவது கர்த்தர் இவர்களை எந்த சபையிலே வைத்திருக்கிறாரோ, எந்த சபையிலே கர்த்தர் இவர்களை நாட்டியிருக்கிறாரோ, எந்த மேய்ப்பனின் கோலுக்கு கீழாக, எந்த மேய்ப்பனின் கீழாக கர்த்தர் இவர்களை வைத்திருக்கிறாரோ அந்த மேய்ப்பனிடத்திலே போய் ஆலோசனை கேட்பது தவறல்ல, அது சரி. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்படி ஆலோசனை கேட்பது தவறல்ல. அப்படி ஆலோசனை கேட்டா கூட பரவாயில்லை. ஆனா எங்கேயோ போய் ஒரு தீர்க்கதரிசிட்ட என்ன செய்யறது? குறி கேட்கிறது. என்ன கேட்கிறது? குறி கேட்கிறது. இப்படி ஒரு வரன் வந்திருக்குது, கல்யாணம் முடிக்கலாமா முடிக்க வேணாமா, இது கர்த்தருடைய சித்தமா இல்லையா அப்படின்னு என்ன செய்யறது? போய் அங்க குறி கேட்க போறது. அவர் அடிச்சு விட்டுறது என்னத்தையாவது ஒண்ணு. கடைசியில் கர்த்தர் தான் சொன்னாருன்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சு கடைசியில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இழுபறி சண்டை அடிதடி, அது இது கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு போய் அலைஞ்சு தவிச்சு கடைசியில் கர்த்தர் மேல சொல்லி முடியாத கசப்பு. ஏன் கர்த்தர் மேல கசப்புனா, கர்த்தர் சொல்லி தானே நாங்கள் அந்த வீட்டில் பொண்ணு எடுத்தோம், கர்த்தர் சொல்லி தானே அந்த பையனை நாங்கள் தெரிந்து கொண்டோம், ஜூஸ் பண்ணோம்.
அப்புறம் ஏன் இப்படி நடக்குது? இவங்க கர்த்தர் சொல்லி என்ன செய்யல, முடிக்கல. ஒரு தீர்க்கதரிசி சொல்லி என்ன செஞ்சாரு, முடிச்சாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப தீர்க்கதரிசி சொல்றது எல்லாமே சரி இல்லையா பாஸ்டர்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், ஆழமாய் கவனியுங்கள். அநேகர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அநேகர் அழுது கொண்டிருக்கிறார்கள். இவங்க கர்த்தர்ட்ட கேட்கிறதே கிடையாது, இவங்க கர்த்தர்ட்ட ஜெபிக்கிறதே கிடையாது, இவங்க தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறதே கிடையாது. கர்த்தர் இவங்ககிட்ட பேசுவார் என்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்கு இல்லவே இல்லை. கர்த்தர் என்கிட்ட பேசுவார், கர்த்தர் என்கிட்ட உணர்த்துவார், கர்த்தர் வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எனக்கு உறுதிப்படுத்துவார், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே சபையில். சொல்லிக் கொடுத்தா தானே இவங்க போய் தனிப்பட்ட விதத்தில் உட்காந்து தேவ பிரசன்னத்தில் உட்காந்து ஜெபிச்சு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க மையமாக வச்சு முடிவு எடுப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஏன்ட்டவான்னு சொல்லி அவங்க சொல்லி போதிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்புறம் இவங்க எங்கே போய் தான் நிற்பாங்க? அங்கே போய் தானே நிற்பாங்க. அங்கே போய் நின்று அப்புறம் அவர் சொல்றதை செஞ்சு அப்புறம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறது, உருண்டுகிட்டு இருக்கிறது. கேட்டா இவர் தான் எங்களுக்கு குடும்ப தீர்க்கதரிசி, எதனால அவர்கிட்ட போயிடுவோம், அவர் சொல்றதை கரெக்டாக நாங்கள் செஞ்சிருவோம் அப்படின்னு போயிடுறது. கர்த்தர் இவங்களை என்ன செய்யறது கிடையாது, நித்தமும் நடத்துறது கிடையாது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், கர்த்தர் உங்களை நித்தம் நடத்த வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். அப்ப கர்த்தர் உங்களை நடத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்னா நீங்க கர்த்தருக்கு என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். ஆவியானவரே என்னை நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துறதுக்கு இடம் கொடுக்குறேன்பா, என் இருதயத்தை அதுக்கு நேரம் செட் பண்றேன், என் மைண்ட் அதுக்கு நேரம் செட் பண்றேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. தீர்க்கதரிசிக்குள்ள இருக்கிற அதே ஆவியானவர் எனக்குள்ள என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. தீர்க்கதரிசிட்ட சொல்ற ஆவியானவர் என்கிட்ட சொல்ல மாட்டாரா? தீர்க்கதரிசிட்ட பேசுகிற ஆவியானவர் என்கிட்ட பேச மாட்டாரா? ஏன் நான் என்ன ஒதுக்கப்பட்ட ஆளா? இல்ல, இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? சபையில் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது. பாருங்க, கர்த்தர் உன்கிட்ட பேசுவாரு, கர்த்தர் உன்னை நடத்த விரும்புகிறார், வார்த்தையின் மூலமா நடத்த விரும்புகிறார், இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறதே கிடையாது. இதுகளும் பாருங்க பேக்கு பேத மாதிரி அங்க போய் நிற்கிறது, வரிசையில் ஆன்னு நிற்கிறது. என்ன செய்யறது? நிற்கிறது. ஏப்பாடா தீர்க்கதரிசி நம்மளை கூப்பிடுவார் பேரை சொல்லி. இப்படியே வருஷங்கள் போயிருச்சு, இப்படியே காலங்கள் போயிருச்சு, வயசு ஆகி போச்சு, ஒன்றும் இல்லை, தொடச்சு கட்டிட்டு உட்காந்துருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நித்தம் நடத்த அவர் விருப்பப்படுகிறார். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். ஆமென். பெரிய ஆவியானவர், உலகத்திலே பெரியவர் அவர்தான். அவரே உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. எதுக்காக? பல நோக்கத்துக்காக அவர் வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அதுல ஒரு நோக்கம் என்ன? உங்களை அன்றாடம் வழி நடத்துவதற்காக. உங்களை அன்றாடம் வழி நடத்துவதற்காக அவர் உங்களுக்குள்ளே வந்து என்ன செய்கிறார்? வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். வாசிப்போம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, யாராலே நடத்தப்படுகிறார்களோ? தேவ ஆவியானவராலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் யாரு? தேவனுடைய புத்திரர்கள். அப்ப தேவ ஆவியானவர் நடத்தப்படாதவங்கெல்லாம் தேவனுடைய புத்திரர் கிடையாதா பாஸ்டர்? அப்ப ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றவங்க அவங்கெல்லாம் தேவனுடைய புத்திரர் கிடையாதா? ஆவியானவரால் நடத்தப்பட்டாதான் அவங்க தேவனுடைய புத்திரரா? அருமையானவர்கள் நன்றாய் கவனியுங்கள், நீங்க தேவனுடைய பிள்ளைதான். நீங்க யாருதான்? அதுல எந்த சந்தேகம் கிடையாது. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தீர்களோ, அவருடைய கல்வாரி பாடுகளை விசுவாசித்தீர்களோ, அவருடைய ரத்தத்தின் மேலே விசுவாசம் வைத்தீர்களோ, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்தீர்களோ, அன்றைக்கே நீங்க யாருதான்? தேவனுடைய பிள்ளைகள் தான். அதுல எந்த சந்தேகம் கிடையவே கிடையாது, சந்தை இருக்கவே இருக்கக்கூடாது. ஆமென். ஆனா இங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? 2 வயசு பிள்ளையும் பிள்ளைதான், 25 வயசு பிள்ளையும் பிள்ளைதான். ஆமாவா இல்லையா? 2 வயசுல உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது, இப்ப வளர்ந்து பெருசா வந்துருச்சு, இப்ப 25 வயசு ஆயிருச்சு, அது உங்களுக்கு பிள்ளையா இல்ல அண்ணனா? நீங்க பாக்குறத பார்த்தா அண்ணன் சொல்லிடுவீங்க போல.
அது பிள்ளையா இல்லை அண்ணனா? அதுவும் பிள்ளைதான். ஆனா என்ன வித்தியாசம்? அது வளராத பிள்ளை, இது வளர்ந்த பிள்ளை. ஆமென். அது சின்ன பிள்ளை, இது பெரிய பிள்ளை. இங்க பெரிய பிள்ளையை பற்றி கர்த்தர் பேசுகிறார், இங்கே வளர்ந்த பிள்ளையை பற்றி பேசுகிறார். புத்திரர் வேறே, குழந்தைகள் வேறே. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மேலும் எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். தேவனுடைய, அப்ப ஆவியிலே வளர்ந்தவர்கள் யார்? தேவ ஆவியானவராலே அன்றாட யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் யார்? ஆவியிலே வளர்ந்தவர்கள். அப்ப ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் உங்களை நடத்த விரும்புகிறார். எப்ப அவர் நடத்துவார்? நீங்க இடம் கொடுக்கணும். ஒவ்வொரு நாள் அவருக்கு அர்ப்பணிக்கணும். காலை எந்திரிச்சோடனே அர்ப்பணிக்கணும். ஆவியானவரே என்னை ஒவ்வொரு நாளும் நீ நடத்தும். நான் டெய்லி ஒரு 10 முறையாக சொல்லிடுவேன். கூட நான் எவ்வளவுலாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆவியானவரே உம்முடைய ஆளுகைக்கு நீ அர்ப்பணிக்கிறேன். ஆவியானவரே உம்முடைய ஆளுகைக்கு நீ முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஆளுகைக்கு நீ பரிபூரணமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நீங்க நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னை நடத்தும். ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து என்னை செஞ்சிடக்கூடாது, என்னைய நடத்திடக்கூடாது, அல்லது வேற யாரும் என்னை நடத்திடக்கூடாது. ஆவியானவரை நான் உம்மாலே நடத்தப்பட வேண்டும். யெகோவா நக்கரே நீர் என்ன செய்யும்? நடத்தும். கர்த்தர் நித்தம் உன்னை என்ன செய்து நடத்தி. அப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். எதற்காக? பல நோக்கத்துக்காக வாசம் பண்ணுகிறார். அதுல ஒரு முக்கியமான நோக்கம் என்ன? அவர் உங்களை நடத்த விரும்புகிறார். எத்தனை நாளைக்கு? நித்தமும், அன்றாடம், டெய்லியும் அவர் உங்களை என்ன செய்கிறார்? நடத்த விரும்புகிறார். எனவே நம்மை பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்த வேண்டுமே தவிர நம்மை தீர்க்கதரிசி நடத்தக்கூடாது. நம்மை பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்த வேண்டுமே தவிர நம்மை சொப்பனங்கள் நடத்தக்கூடாது. நம்மை பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்த வேண்டுமே தவிர நம்மை தேவதூதர்கள் நடத்தக்கூடாது. ஆமென். தேவதூதர்கள் நமக்கு உதவி செய்வார்கள், உதவி செய்யும்படி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். சில வேளைகளில் கர்த்தர் நமக்கு சொப்பனத்தின் மூலமாய் சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஆனா அன்றாட சொப்பனம் காமிப்பாரு. அன்றாட எனக்கு சொப்பனத்தின் மூலமா கர்த்தர் காமிக்கணும், அன்றாட சொப்பனத்தின் மூலமாக நீ நடத்தணும், அன்றாட தேவதூதர் மூலம் நீ நடத்தணும் சொல்லி அடம்பிடிக்க கூடாது. அடம் பிடிச்சிங்கன்னா பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிரும். எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? இப்படி பைத்தியம் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய சத்தம் என் காதுல சத்தமா கேட்கணும், சத்தமா கேட்கணும், சத்தமா கேட்கணும் ஜெபம் பண்ணி கடைசியில் வேற ஏதோ சத்தமெல்லாம் வந்து பிசாசு சத்தம் கொடுத்து, ஏதோ பொல்லாத ஆவியில சத்தம் கொடுத்து மைண்டெல்லாம் ஆளை பொசஸ் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயாச்சு. மற்றவங்களாம் பார்க்குறாங்க, சர்ச்சுன்னு போனாங்க, கடைசியில் பார்த்தீங்களா இப்படி ஆயிடுச்சு. பார்த்துருக்கீங்களா இல்லையா? கிணத்து ஏன்ட்ட அவருங்க ஒரு அம்மா வந்து ஜோமனை கூப்பிட்டு வந்தாங்களாம் பாருங்க. அவங்க வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு வந்தாராம். ஆராதனை முடிஞ்ச உடனே வரிசையாக ஜெபம் பண்ணுறதுக்காக, தெய்வ சுகத்துக்காக, சரீர சுகத்துக்காக, ஜெபிப்பதற்காக வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்தாரு. அதனால் வரிசையாக நின்னாங்களாம். உடனே வரிசையாக வந்து ஒவ்வொரு ஆளுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரா பாருங்க. அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து நிறுத்தினாங்களாம். நிறுத்தின உடனே இவர் பாருங்க தலையில் கை வச்சு, கர்த்தாவே இந்த அம்மாவை சுகமாக்க ஆண்டவர். அப்போ தான் அந்த அம்மாவை ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க. அங்கேருந்து சொல்லி இந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டு வந்துடும் சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க. ஒரு நாள் பெர்மிஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா நின்னாங்களாம். தலையில் கையை வச்சு பாருங்க ஜெபம் பண்ணுறதுக்காக இவர் தலையில் கையை கொண்டு போனாராம் பாருங்க. ஆவியானவர் சொன்னாரா கையை முதல்ல எடுனாராம். கையை வைக்காத, முதல்ல கையை எடுனாராம். என்னடா ஆவியானவர் கையை எடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆவியானவரோட சத்தத்தை கொஞ்சம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகிறீர்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே அப்படி இருந்தாராம் பாருங்க. உடனே ஆவியானவர் சொன்னாராம், எனக்கு சத்தம் கேட்கணும்னு சொல்லி நான் ஜெபிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மாட்ட முதல்ல நீ கேளு அப்படின்னாராம். இவருக்கு ஷாக் ஆகி போச்சா, என்னடா அப்படி சொல்கிற, ஆவியானவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. உடனே கண்ணை திறந்து, ஏமா நீங்கள் எதுவும் எனக்கு சத்தம் கேட்கணும்னு சொல்லி நீங்கள் எதுவும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொன்னோடனே அவங்க வீட்டுக்காரர் சொன்னாராம், ஆமாங்க பாஸ்டர், அதுதான் பிரச்சனையே. இப்போ இதான் எங்கள் வீட்டுக்காரம்மா டெய்லி இப்படி தானே செய்யுது, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆண்டவருடைய சத்தம் எனக்கு சத்தமாக கேட்கணும், சத்தமாக கேட்கணும், சத்தமாக கேட்கணும், ஜெபம் பண்ணி கடைசியில் மண்டையெல்லாம் குழம்பு என்ன செஞ்சுட்டாங்க, அப்படி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் இப்போ சேர்க்க வேண்டியதா ஆகி போச்சு. இவர் சொன்னாராம், சத்தம் கேட்கணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுறதை முதல்ல நிறுத்த போகிறேன் அப்படின்னு முதல் சொன்னாதான்
நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன், அப்பதான் கர்த்தர் உங்களை சுகமாக்குவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் பாருங்க. அவங்க அதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்களாம் பாருங்க. அப்புறம் ஜெபம் பண்ணாராம், கர்த்தர் அற்புதமாய் சுகம் கொடுத்தாராம் பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? கிறிஸ்தவ மக்கள் பாருங்க, ஷார்ட்கட்ல போறது. ஆவியானவர் டெய்லி உங்களை நடத்துறதுக்கு அவர் விருப்பப்படுகிறாரு, அதனாலதான் உள்ள வந்து வாசம் பண்றாரு. ஆனா யாரோ நம்மளை நடத்தணும், ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளை நடத்தணும் அப்படின்னு சொல்லி பாருங்க விருப்பப்பட்டு என்ன செய்யறது? சில தீர்மானங்கள் எடுக்கிறது. பழைய ஏற்பாடு மாதிரி சீட்டு எழுதி குலுக்கி போட்டு எடு எதுன்னு பார்ப்போம், ஆவியானவர் எதை நடத்துறாருன்னு பார்ப்போம். பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? பழைய ஏற்பாட்டில் சில ஆட்கள் இப்படி செஞ்சாங்க, சீட்டு போட்டாங்கலாம் இருக்குது. அன்னைக்கு அவங்க மறுபடியும் பிறக்கல. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாவத்துக்காக பாருங்க அடிக்கப்படல, தண்டிக்கப்படல, மீட்பு உண்டாகல. அதனால சில காரியங்கள் அப்படி செய்ய வேண்டியதாகி போச்சு பழைய ஏற்பாட்டில் அவங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பாருங்க கல்வாரி சிலுவை நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், நொறுக்கப்பட்டிருக்கிறார், ரத்தத்தை சிந்திருக்கிறார். ரத்தத்தினால இன்னைக்கு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், இன்றைக்கு புது சிருஷ்டியா இருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம். மறுபடியும் பிறந்த நம்முடைய இருதயத்தில் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்கிறார்? வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே இன்னைக்கு நான் சீட்டு குலுக்கி போட்டு என்ன செய்ய போறேன்? எடுக்க போறேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது. ஆவியானவரே உடைய வார்த்தையின் மூலமா என்னை நடத்தும், எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, எனக்கு உள்ளாக இருந்து நீ வழிநடத்துங்க ஆவியானவர் சொல்லி என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே நாம் பரிசுத்த ஆவியானவராலைத்தான் நடத்தப்பட வேண்டுமே தவிர நாம் தீர்க்கதரிசியினாலே, தீர்க்க தரிசனத்தினாலே, சொப்பனத்தினாலே, தேவ தூதர்களாலே நடத்தப்பட கூடாது. ஆவியானவராலே நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? நடத்தப்பட வேண்டும். எல்லா காரணங்களும் இது சொல்லுவோம், பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னை நடத்தும். ஆமென். சரி, ஆவியானவர் நம்மை எவ்வாறு நடத்துகிறார்? நாம் ஆவியானவரை நடத்தப்பட வேண்டும். ஆவியானவர் தான் நம்ம நடத்துவதற்கு நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். ரைட். இப்போ ஆவியானவர் நம்ம எவ்வாறு நடத்துகிறார்? ஆவியானவர் நம்ம எவ்வாறு நடத்துகிறார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையினால் நம்மை நடத்துகிறார். எதனாலே நம்மை நடத்துகிறார்? எழுதப்பட்ட வார்த்தையினாலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அவருக்கு பெயரே சத்திய ஆவியானவர், அவருக்கு பெயரே வார்த்தையின் ஆவியானவர். அவருக்கு பெயரே எப்படி? வார்த்தையின் ஆவியானவர், சத்திய ஆவியானவர். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே எங்கே ஒரு தீர்க்கதரிசிட்ட போறோம். சொப்பனத்தில் வரணும், கனவுல வரணும், தேவதை இறங்கி அப்படி ஜல்லுன்னு பறந்து வந்து மகனே அப்படின்னு கூப்பிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனால் வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிப்பது யார்? பரிசுத்த ஆவியானவர். அதற்காக தான் அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். வரப்போகிற காரியங்களை, எதிர்காலத்தை குறித்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் சிவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இங்கே நாம் பார்க்கிறோம், சத்திய ஆவியாகிய அவர். எல்லாம் சொல்லுங்க, சத்திய ஆவியாகிய அவர். அவருக்கு பேரே சத்திய ஆவியானவர், அவருக்கு பேரே வார்த்தையின் ஆவியானவர். ஆகவே ஆவியானவர் நம்மை எவ்வாறு நடத்துகிறார் என்றார், வார்த்தையின் மூலமாக என்ன செய்கிறார்? நடத்துகிறார். சத்தியத்தின் மூலமாய் நடத்துகிறார். ஆகையால் தான் ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் எதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும், மதிப்பை கொடுக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். இது அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் மதிக்கிறதே கிடையாது. தூக்கி எரிஞ்சிட்டு அங்க போய் லைன்ல வான்னு வாயை திறந்து நிற்கிறது. அவர் தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாரா? அவரு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாரா சொல்லி அங்க போய் கெட்டிச்சோரை கட்டிக்கிட்டேன்னு செய்யறது, புளியோரை கட்டிக்கிட்டு போய் அங்க வீட்டு வாசல்ல போய் படுத்து கிடக்கிறது 2 நாளைக்கு முன்னாடியே. அதுக்கு ஒரு ஜெபம் வேற. ஆண்டவரே ஐயா கிட்ட வெளிப்படுத்தும், ஐயா கிட்ட வெளிப்படுத்தும் ஜெபம் பண்றதுக்கு என்கிட்ட வெளிப்படுத்துக்கு ஜெபம் பண்ண எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் ஆவியானவருக்கு. ஆவியானவர் எவ்வளவு சந்தோஷப்படுத்துவார். ஆவியானவர் இந்த காரியத்தை குறித்து எனக்கு தெரியல, எனக்கு என்ன செய்யுங்க, வெளிப்படுத்துங்க. ஆமென்.
அப்படி ஒருவேளை தெரியலையா, ஆண்டவரே நான் இந்த சபையில தான் இருக்கிறேன், நான் இந்த ஊழியத்துல தான் இருக்கிறேன், நான் இந்த மேய்ப்பனிக்கல தான் இருக்கிறேன், எங்க ஊழியக்கார்ட்ட பேசுங்க ஆண்டவரே அப்படி சொன்னா கூட பரவாயில்லை. அவர் யாரோ எவரோ எங்கேயோ போய் நின்றுட்டு என்ன செஞ்சிருது, வாழ்ந்துட்டு கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில் உட்காந்துட்டு ஓன்னு கண்ணீர் வடிச்சு அழுது என்ன செஞ்சுட்டு இருக்கிறது, கதறிக்கிட்டு இருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை வார்த்தையினால் என்ன செய்கிறார், நடத்துகிறார். சத்திய ஆவியானவர் நம்மை வார்த்தையின் மூலமாய்த்தான் அவர் என்ன செய்கிறார், நடத்துகிறார். ஒரு நாளும் எல்லாம் கவனிக்கிறீங்களா, ஒரு நாளும் கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எழுதப்பட்ட இந்த வார்த்தைக்கு மாறாக உங்களை வழி நடத்த மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் எழுதப்பட்ட இந்த வார்த்தைக்கு புறம்பாக மாறாக உங்களை நடத்த மாட்டார் என்பதை திட்டவட்டமாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆவியானவர் வார்த்தையின் மூலமாய் என்ன செய்வார், உங்களை நடத்துவார். அந்த ஆவியானவர் இந்த வார்த்தைக்கு ஆப்போசிட்டாக, எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாக உங்களுக்கு எந்த ஒரு ஆலோசனையும் செய்ய மாட்டாரு, கொடுக்க மாட்டார். அப்ப ஆவியானவர் தான் எனக்கு பேசினாரு, ஆவியானவர் தான் என்கிட்ட சொன்னாரு அப்படின்றத நீங்க எப்படி கிளியர் பண்ணிக்கலாம்? ஆவியானவர் தான் என்கிட்ட பேசினார் இன்னைக்கு அப்படின்றத எப்படி நீங்க கிளியர் பண்ணிக்கலாம்? எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆவியானவர் சொன்னது ஒத்து போகும். புரிந்து கொள்ளுங்கள். ஆவியானவர் எழுதப்பட்ட வார்த்தைக்கு ஆப்போசிட்டாக, எதிர்மறையாக, அதற்கு மாறாக ஒரு நாளும் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க மாட்டார். உங்களை என்ன செய்ய மாட்டார், அவர் நடத்த மாட்டார். எனக்குள்ள ஆவியானவர் தான் பேசினாரு, எனக்குள்ள ஆவியானவர் தான் சத்தம் கொடுத்தாரு, ஆவியானவர் தான் எனக்கு உணர்த்தினார் என்பதை எப்படி நீங்க அறிஞ்சுக்கலாம்? எழுதப்பட்ட அவருடைய வார்த்தைக்கு ஆவியானவர் சொன்னது என்ன செய்யும், ஒத்து போகும். எல்லாம் இருக்கிறீங்களா? உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறேன். அநேக சபைகள் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறதே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் ஏன்ட்ட வா, நீ நான் அவ்வளோ புரியாளா, உன்ட்ட ஆவியானவர் பேசிடுவாரா, உன்ட்ட ஆவியானவர் பேசிடுவாரா, உனக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு என்ன செய்யறது, என்னத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அப்படி இல்லை. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், வார்த்தை உங்கள் கரத்தில் இருக்கிறது. ஆமென். ஆவியானவர் உங்களை நடத்த விரும்புகிறார், உங்களை அவர் கைட் பண்ண விரும்புகிறார். அவரால் நீங்கள் நடத்தப்பட வேண்டும். வேற எதினாலேயும் யாராலையும் நீங்கள் நடத்தப்படக்கூடாது. ஆமென். ஆவியானவர் தான் உங்களை என்ன செய்ய வேண்டும், நடத்த வேண்டும். எனவேதான் ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நல்லா பிடிச்சுக்குங்க. ஒவ்வொரு நாள் சொல்லுங்க, ஆவியானவரே நான் உம்மாலே நடத்தப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவரே என்னை நீர் நடத்தும். நான் சொல்றேன், அநேக கண்ணீருக்கு, அநேக ஆபத்துகளுக்கு, அநேக வேதனைகளுக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள், உங்கள் குடும்பம் தப்பித்துக் கொள்ளும். ஒவ்வொரு நாள் எழுமனோட இந்த ஜெபத்தை செய்யுங்க. ஆவியானவரே உம்மாலே நடத்தப்பட வேண்டும், ஆவியானவரே உம்முடைய ஆளுகைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய ஆளுகைக்கு ஏதோ அறகுறையாலாம் இல்லை, லேசா அப்படி தொட்டு தொடச்சலாம் கிடையாது. ஆவியானவரே உம்முடைய ஆளுகைக்கு என்னை பரிபூரணமாய் அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய நடத்துதலுக்கு என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நீர் நடத்தும், என்னை ஆட்கொள்ளுங்க ஆவியானவரே. ஆவியானவர் எழுதப்பட்ட உடைய வார்த்தையினாலே என்னை நடத்தும். எப்படிப்பட்ட அருமையான ஜெபம் தெரியுமா? வளர்ந்த ஒரு ஜெபம், வளர்ந்த பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபம். அதெல்லாம் எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? ஆண்டவரே நான் வெளியே போறேன், பூனை குட்டி குறுக்க வரக்கூடாது. எது குறுக்க வரக்கூடாது? அது அந்த கருத்த பூனை பக்கத்து வீட்டுக்காரை வளர்க்குறியான், அது என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அவன் பாவம் வளர்த்துக்கிட்டு போறேன், சோறை ஏதோ வச்சு அவன் ஏதோ இதெல்லாம் கொண்டு வந்து இதில் போட்டு கனெக்ஷன் பண்ணி தொக்கி விட்டு என்னத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பூனைக்குட்டினாலே நீங்கள் நடத்தப்படக்கூடாது. எதினாலே நடத்தப்படக்கூடாது? பூனைக்குட்டினாலே என்ன செய்யப்படக்கூடாது, நடத்தப்படக்கூடாது. ஆண்டவரே வெளியே போகிறேன், பூனைக்குட்டி குறுக்க என்ன செய்யக்கூடாது. அதுக்கு ஒரு ஜெபம்.
அநேகர் செய்யறாங்க பாருங்க. நீ கிறிஸ்தவ விசுவாசிங்க இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்குது பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே எப்போதும் ஆவியானவருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இடம் கொடுக்க வேண்டும். ஆவியானவரே, என்னை நீர் என்ன செய்யும்? நித்தம் நடத்தும். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி. எல்லா காரங்களை பற்றி சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரே, நித்தம் என்னை நடத்தும். தினந்தோறும் என்னை நீர் நடத்தும். அன்றாடம் நீர் என்னை நடத்தும். டெய்லியும் நீர் என்னை நடத்தும். எவ்ரி டே நீர் என்னை நடத்தும். ஆமென். இதை செய்யுங்க. நான் சொல்றேன், அநேக கண்ணீருக்கு, அநேக வேதனைகளுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? தப்பித்துக் கொள்வீர்கள். சரி, கர்த்தர் நித்தம் உன்னை நடத்துவார் என்றால் கர்த்தர் உங்களை எப்படி நடத்துவார்? எவ்வாறு நடத்துவார்? எதன் மூலமாய் நடத்துவார்? எதன் மூலமாய் நடத்துவார் என்று சொன்னால், எழுதப்பட்ட அவருடைய வார்த்தையின் மூலமாய் என்ன செய்வார்? நடத்துவார். எனவேதான் ஒரு தேவனுடைய பிள்ளை எதை காட்டிலும் எழுதப்பட்ட வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவத்தை என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். எழுதப்பட்ட வார்த்தை அன்றாட எடுத்துன்னு செய்யணும், வாசிக்க வேண்டும். அடுத்த வாரத்தில் தான் பார்க்க போகிறோம். ஆவியானவர் நம்மை டெய்லி நடத்த வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அதை செஞ்சாதான் ஆவியானவராலே நீங்கள் டெய்லி நடத்தப்பட முடியும். இல்லைன்னா தேவ ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்பட முடியாது. கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஆசை தான் டெய்லி உங்களை நடத்துறதுக்கு. ஆனால் நாம செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறதே, அதை செய்யறதே கிடையாது. அதை குறித்து அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். அந்த காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆவியானவர் டெய்லி என்ன செய்வார்? உங்களை நடத்துவார். நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் சரியான தீர்மானங்களாக இருக்கும். அநேக கண்ணீருக்கு, அநேக ஆபத்துகளுக்கு, அநேக வேதனைகளுக்கு நீங்களும் உங்களுடைய குடும்பங்கள் என்ன செய்வீர்கள்? தப்பித்து கொள்வீர்கள். எனவே ஒரு தேவனுடைய பிள்ளை எதை காட்டிலும் எழுதப்பட்ட அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். வாசிப்போம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எவ்வளவு அருமையான வார்த்தை தெரியுமா? அதெல்லாம் நான் உனக்கு போதித்து, நான் உனக்கு என்ன செய்து? போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. அவர் நாமம் யெகோவா நக்கர். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிறவராயிருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நடக்க வேண்டிய வழியை, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை அந்த தீர்க்கதரிசி உனக்கு காட்டுவார். அந்த சொப்பனக்காரர் உனக்கு காட்டுவார். அந்த வரம்பற்ற அக்கா உனக்கு காட்டுவாள். நீ அங்க போய் என்ன செய்? உட்கார்ந்துரு. அப்படிலாம் கர்த்தர் சொல்லவே, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். எவ்வளவு அருமையான தேவன் தெரியுமா? எவ்வளவு அருமையான தேவன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை நடத்த விரும்புகிறாரு. இடம் கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். ஆமென். எல்லா காரணங்களும் சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை நீர் எனக்கு காண்பியும். என் மேல் கண் வைத்து நீர் எனக்கு ஆலோசனை கொடும். எதை வச்சு? கண்ணை வச்சா கல்லை வச்சா? எல்லாம் இருக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டில் தப்பு பண்ணுனா கல்லெறிஞ்சு செஞ்சிருவாங்க, போட்டு தள்ளிடுவாங்க. ஓய்வு நாளில் விறகு பொறுக்க போனேன் ஒருத்தன். மோசை நாட்களில் என்ன செய்யலாம் முடிவு பண்ணாங்க. என்ன செஞ்சாங்க? போட்டு தள்ளியாச்சு. இன்னைக்கு அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்காக சபைக்கு வராதவங்கள கள்ளத்தைக்கு போட்டலாம்னு சொன்னால் எத்தனை பேர் தப்பிப்பாங்களோ தெரியல. என்ன சொல்ல வருகிறது புரிந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாடு வேறே, புதிய ஏற்பாடு வேறே. பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் மறுபடியும் என்ன செய்யல? அவங்களுடைய இருதயம் பிறக்கல, புது சிருஷ்டியே ஆகல. ஆவியானவர் உள்ளே போய் தங்கி வாசம் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக ஆன விலைக்கரைத்தை அவர் கொடுத்து முடிக்கல, ரத்தத்தை சிந்தல. இன்றைக்கு நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டில் அவங்க இருதயம் மறுபடியும் பிறக்கல, அதனால தீர்க்கதரிசி நாடி தேடி போனாங்க, வரம்பற்றவங்களை நாடி தேடி போனாங்க, சொப்பனக்காரர்கள் நாடி தேடி போனாங்க. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் தீர்க்கதரிசி நாடி தேடி போட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சொப்பனக்காரர்கள் நாடி தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றிற்கு மேலாக வானத்தையும் பூமியை அலங்கரித்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். ஆகவே ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியையும் தனிப்பட்ட விதத்தில் நடத்த விரும்புகிறார். ஆமென். அதைங்க சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன்? நான் காட்டுவேன். உன்மேல் என் கல்லை வைத்தல்ல, என் கண்ணை வைத்து. கண் என்பது சரீரத்திலே மென்மையான பகுதி, சாஃப்டான ஒரு பகுதி. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னைய நான் ஹார்டான நடத்த விருப்பப்படலை, உன்னைய மென்மை அப்படி கண் பார்வையில் என்ன செய்ய போகிறேன்? நடத்தணும் விருப்பப்படுறேன். சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க சலப்பலாம் கத்தும், அப்படி லேசாக அவங்க டாடி ஒரு பார்வை பார்ப்பாரு, அவங்க அம்மா அப்படி ஒரு பார்வை பார்த்தா எல்லாம் வாய மூடி. சில வீட்டில் அப்படி இல்லை, நீ என்ன வேணா கற்றுப்போ, அது வேற, அது வேற மாதிரி ஒரு இருதயம். எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் பாருங்க, அப்படி ஒரு கண் பார்வையில் என்ன செய்கிறார்? உங்களை நடத்த விரும்புகிறார். வார்த்தையின் மூலமாக, வார்த்தை கொண்டு நடத்த விரும்புகிறார். ஆகவே எப்போதும் ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். ஆவியானவரே, நித்தமும் நீர் என்ன செய்யும்? நடத்தும். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், ஆவியானவரே நித்தமும் நீர் என்னை நடத்தும். ஆமென். வாசிப்போம். ஏசாயா 30:21 நீங்கள் வலதுபுறமாய் சாயும்போது, இடதுபுறமாய் சாயும்போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். வழி இதுவே, நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகளிலே என்ன செய்யும்? கேட்கும். வழி இதுவே, நடவுங்கள் என்று ஆவியானவர் என்ன செய்கிறாரு? உங்களை நடத்த விரும்புகிறார். இப்படி திரும்பு, இப்படி திரும்பாத, இப்படி போ, இப்படி செய், இதை செய்யாத என்று ஆவியானவர் வார்த்தையின் மூலமாக என்ன செய்கிறார்? நமக்கு சத்தம் கொடுக்கிறார். எதன் மூலமாக சத்தம் கொடுக்கிறார்? வார்த்தையின் மூலமாக என்ன செய்கிறார்? அவர் நமக்கு சத்தம் கொடுக்கிறார். வழி இதுவே, நடவுங்கள் என்று வார்த்தையின் சத்தத்தை என்ன செய்வீர்கள்? நீங்கள் கேட்பீர்கள். ஜிபிஎஸ் கருவினாலே நீங்கள் நடத்தப்படுவீர்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லலை. ஜிபிஎஸ் கருவிக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊருக்கு போய் சேர்றதுக்கு செல்ஃபோனில் ஆன் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சா கரெக்டாக கொண்டு போய் என்ன செய்யுது? சேர்க்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையை ஜிபிஎஸ் கருவி வச்சு செய்ய முடியாது. அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவியானவர் தான் என்ன செய்யணும்? உங்களை நடத்தணும். அவருடைய வார்த்தை தான் உங்களை என்ன செய்யணும்? நடத்தணும். பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் சத்தியத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாய்த்தான் அவர் நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார். ஆகவே எழுதப்பட்ட வார்த்தையை கவனியுங்கள். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உணர்த்துதலை கவனியுங்கள். அவர் உங்களை நித்த நடத்த விரும்புகிறார். அவர் உங்களை அன்றாட நடத்த விரும்புகிறார். அவர் நடத்துதலை கவனியுங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பீர்கள். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பீர்கள். ஆமென். வறட்சியான காலத்திலையும், தேசமே வறட்சியா இருக்குது, ஆனா இவன் மாத்திரம் செழிப்பா இருக்கிறான், ஆசீர்வாதமா இருக்கிறான், பச்சை பசேன்னு இருக்கிறான். ஏன்னா இவனை கர்த்தருடைய ஆவியானவர் நித்தமும் நடத்துவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறான். ஆமென். கர்த்தர் நடத்துவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறதுனால தேசமே பஞ்சத்தில் இருந்தாலும், ஊரே பஞ்சத்தில் இருந்தாலும் இவன் பஞ்சம் என்ன செய்ய மாட்டான்? இருக்க மாட்டான். இவன் செல்வ செழிப்பு, ஆரோக்கியமும் மகிழ்ச்சியா நிம்மதியா என்ன செய்வான்? இருப்பான். ஆமென். சரி, கர்த்தர் எதற்காக நம்மை நித்த நடத்த விரும்புகிறார்? எதற்காக அவர் நித்த நம்மை நடத்த விரும்புகிறார் என்று தெரியுமா? இந்த பூமியிலே நாம் நன்றாயிருப்பதற்காக,
இந்த பூமியிலே நாம் வெற்றி பெறுவதற்காக, இந்த பூமியிலே நாம் செழிப்படைவதற்காக, இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து சுகமாய் இருப்பதற்காக, இந்த பூமியிலே நாம் சாட்சியாய் வாழ்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மை யெகோவா நக்கர் நம்மை நித்தம் என்ன செய்கிறார்? நடத்த விரும்புகிறார். எல்லாரும் இருக்கிறீங்களா? மறுபடியும் ஏசாயா 58:11 நாம் வாசிப்போம். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாயாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நல்ல செழிப்பா இருப்பாய், நல்ல ஆரோக்கியமா இருப்பாய், நன்றாக இருப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் கேட்குறேன், நீங்கள் செழிப்பாக நல்லா இருந்தால் தான் சாட்சி என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். நீங்கள் வச்சுக்க தொடச்சுக்கன்னு ஒன்றும் இல்லாமல் இருந்தீங்கன்னா சாட்சியை வாழ முடியும் நினைக்கிறீங்க? சாட்சியை வாழ முடியுமா? சாட்சியை வாழ நல்லா நீங்கள் ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருந்தால் தான் சாட்சியை என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அப்போ நித்தம் கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நல்லா செழிப்பாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, நல்லா செழிப்பாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதன் மூலம் யாருடைய நாமம் மகிமைப்படும்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். சாட்சியாக இருப்பீர்கள் என்று சத்திய வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆமென். ஓடி ஓடி சாட்சி சொல்லுவீங்க, அப்படி இல்லை, சாட்சியாய் இருப்பீர்கள். எப்போ சாட்சியாக இருக்க முடியும்? நீங்கள் நல்லா இருந்தால் தான், நீங்கள் சுகமாக இருந்தால் தான், நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான், நீங்கள் செல்வ செழிப்பாக இருந்தால் தான் சாட்சியாக என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பதை, சுகமாக இருப்பதை, செழிப்பாக இருப்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விரும்ப வேண்டும். கர்த்தர் நித்தம் உங்களை நடத்த அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். சரி, இப்போ இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். அதில் நிறைய இருக்குது. அதில் ஒரு சில காரியத்தை பார்த்துட்டு அடுத்த வாரத்தில் மீதம் உள்ளதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது கர்த்தர் யாரையெல்லாம் நடத்தினார் என்பதை குறித்து சத்திய வேதத்திலே நாம் பார்க்க போகிறோம். அநேகரை கர்த்தர் நடத்தி இருக்கிறார், அற்புத விதமாக நடத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டில் நடத்தி இருக்கிறார். அதையெல்லாம் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டையும் நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். கர்த்தர் அவர்களை நடத்தியதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன, என்ன ரிசல்ட் என்பதை அதை குறித்தும் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆபிரகாமை கானான் தேசத்துக்கு நேராக அவர் நடத்தினார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். போதும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசுறார், இடைபடுகிறார், அவனை நடத்துகிறார். உடனே பாருங்க, கர்த்தருடைய அந்த சத்தத்தை கேட்டு உடனே பாருங்க கீழ்ப்படிஞ்சு அவன் எல்லாவற்றையும் விட்டுட்டு கர்த்தர் காண்பிக்கிற அந்த கானான் தேசத்துக்கு போறான். கானான் தேசத்துக்கு கிளம்பி போறான். கிளம்பி போய் அங்கே தங்கி அங்கே வாசம் பண்ணுகிறான். அதை குறித்து நிறைய நாம் பார்க்கிறோம். அவன் போய் கூடாரங்களை போட்டு அங்கே தங்கி அவன் வாசம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கேருந்து போகும்போது அவனுக்கு குழந்தையெல்லாம் இல்லை, ஏதோ சில ஆடுகள், ஏதோ ஒரு சில காரியங்கள் தான் இருக்குது. அங்கே போனதுக்கு பிறகு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை ஆசீர்வதிக்கிறார். இங்கே சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவன் வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? பலிக்க ஆரம்பிக்கிறது.
அவன் ஆசீர்வதிக்கிறாரு, அவன் ஆசீர்வாதம் வைக்கிறாரு. அவன் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அவனை சபிக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? சபிக்கப்பட்டு போகிறார்கள். அது மாத்திரமல்ல, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் இவனுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை குறித்து அந்த மோரியா மலையில கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனுக்கு அப்படியே நடைமுறைப்படுத்தி அங்கே காண்பிக்கிறார். அப்ப பாருங்க, கர்த்தர் இவனை நடத்துகிறார். நடத்தின உடனேயே இவன் கீழ்ப்படிஞ்சு வருகிறான். இன்னைக்கு ஆபிரகாம்னு பேரை வச்சுக்கிறதுக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஆசைப்படுறாங்க. ஆபிரகாம் ஆபிரகாம் அப்படின்னு பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு ஆபிரகாம் பாருங்க, சாதாரண ஒரு மனுஷன், ஒண்ணுமில்லாத மனுஷன். ஆனால் கர்த்தருடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுத்தான், கீழ்ப்படிந்து நடந்தான், கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு வந்தான். இன்றைக்கு பாருங்க, அவன் மூலமாக ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். ஆபிரகாமை நடத்தின கர்த்தர் உங்களையும் நடத்த அவர் விரும்புகிறார். அவர் நடத்தும் பொழுது நீங்கள் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிந்தீர் என்று சொன்னால் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்கள் மூலமாய் அநேகர் என்ன செய்யப்படுவார்கள்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் மூலமாய் அநேக குடும்பங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வாழ்வடைய ஆரம்பிக்கும். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பாருங்க, ஆபிரகாமை பள்ளிக்கு பெருக பண்ணுகிறார். பெரிய ஜாதியாக்கி, பெரிய கூட்டமாயாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பிள்ளை கூட பிறக்கல, வயசு 75. ஆனால் கர்த்தர் பாருங்க, சொன்னபடியே கர்த்தர் அவனுக்கு சந்ததியை கொடுத்து, அதன் மூலமாய் பாருங்க 12 கோத்திரத்தை உருவாக்கி, அதன் மூலமா ஒரு தேசத்தை உருவாக்கி, இன்னைக்கு பாருங்க ஆபிரகாமுடைய சந்ததியார்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. தேசம் முழுவதும் அங்கங்க சதறி கிடக்குறாங்க. ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யார் ஏழையாலும் இருக்க முடியாது. பூரா செல்வ செழிப்பாக தானே செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அன்றைக்கு ஆபிரகாம் கர்த்தருடைய நடத்துதலுக்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிந்து நடந்தான். கீழ்ப்படிந்து நடந்தபடினாலே இன்றைக்கு பாருங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். வாசிப்போம் மோசேயை குறித்து. மோசேயை கர்த்தர் எகிப்துக்கு நேராக அவர் நடத்தினார் என்பதை குறித்து சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் மோசேயை கர்த்தர் எகிப்துக்கு நேராக நடத்தினார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினதை எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். மோசே எகிப்து தேசத்தை விட்டு ஓடியே போயிட்டான். ஓடி போய் 40 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம்? 40 வருஷம் ஆச்சு. அங்க காட்டுக்குள்ள மாமனாருடைய ஆடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு கிடக்கிறான். இவன் ஆடும் கிடையாது, மாமனாருடைய ஆடு. ஏதோ ஆடை மேய்ப்போம், ஏதோ பொழப்ப நடத்துவோம், ஏதோ வாழ்க்கையை ஓட்டுவோம், கடைசி காலத்தில் மண்டையை போடுவோம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் பாருங்க வந்து சந்திக்கிறாரு. வந்து சந்தித்து இவன்கிட்ட பேசுறாரு. மோசே, நான் உன்னை அழைக்கிறேன், வா, உன்னை கூப்பிடுறேன், நீ வா, நீ எகிப்துக்கு போ, அங்க பார்வோனிடத்துல போய் பேசு, என் ஜனங்களை உன் மூலமா நான் விடுதலையாக்க போகிறேன்.
பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசத்துக்கு உன்னையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் நான் கொண்டு போய் சேர்க்க போகிறேன், நீ வா என்று மோசேயை என்ன செய்கிறார்? கர்த்தர் அழைக்கிறார். எல்லாரும் இருக்கிறீங்களா? கர்த்தர் மோசேயை நடத்துகிறார். கர்த்தர் நித்தம் உன்னை என்ன செய்து நடத்தி. பாருங்க, சில காரியங்கள்லாம் அவன் அங்கே சொல்றான், கர்த்தர் எல்லாவற்றையும் கிளியர் பண்ணி கொடுக்குறாரு. உடனே கீழ்ப்படிந்து வர்றான் பாருங்க. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்க 10 வாதைகள் நடக்கிறது. அதன் பிறகு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அணி அணியாய் புறப்பட்டு வருகிறார்கள். செங்கடல் வழியாக அவர்கள் எங்க வருகிறார்கள்? கானான் தேசத்துக்கு வருகிறார்கள். பாருங்க, வந்து கானான் தேசத்தை சுதந்தரித்தார்கள். இன்றைக்கு பாருங்க, இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் என்ன செய்யறது? அங்கே இருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப கர்த்தர் பாருங்க, எதற்காக மோசேயை அவர் அழைத்தார்? அவனை நடத்தி அவன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை வாழ வைப்பதற்காக கர்த்தர் செஞ்சார், இவனை அழைத்தார். நான் சொல்லுகிறேன், மோசேயை அழைத்த கர்த்தர் உங்களையும் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். மோசேயை நடத்தின கர்த்தர் உங்களை நடத்த விரும்புகிறார். எதற்காக? உங்கள் மூலமாக அநேகரை விடுதலையாக்குவதற்காக, உங்கள் மூலமாய் அநேகரை ரட்சிப்பதற்காக, உங்கள் மூலமாய் அநேகரை மீட்பதற்காக, உங்கள் மூலமாய் அநேக குடும்பங்களை வாழ வைப்பதற்காக அவர் உங்களை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். ஆகவே ஆவியானவர் நடத்துதலுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆவியானவர் என்னை நடத்தும், என் மூலமாய் அநேக குடும்பங்களை வாழ வையும் ஆண்டவரே, அநேக குடும்பங்களை சுகமாக்கும் என்று உங்களை அர்ப்பணியுங்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை எடுத்து என்ன செய்வார்? பயன்படுத்துவார். அவர் நாமம் யெகோவா நக்கர், கர்த்தர் நித்தமும் உன்னை என்ன செய்வார்? நடத்துவார். ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்போம், ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் இன்னும் சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட வேண்டும். வேற யாரும் நம்மளை நடத்தக்கூடாது, வேற எதுவும் நம்மளை நடத்தக்கூடாது. தீர்க்க தரிசனங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சொப்பனங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவதூதனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கலாம். ஆனால் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவராலே நாம் நடத்தப்பட வேண்டும். ஆவியானவரே, உம்முடைய ஆளுகைக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். மேலும் எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் நீர் என்னை நடத்த வேண்டும். நீர் என்னை நடத்தும். நீர் என்னை நடத்துவதற்கு என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன், முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன், பரிபூரணமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபியுங்கள், ஒப்புக் கொடுங்கள். அவர் நடத்தினார்னா நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க, செழிப்பா இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க, குறைவெல்லாம் ஓடிடும், நிறைவு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி. யெகோவா நக்கரே, நீர் எங்களை நடத்தும். தூய ஆவியானவரே, நீர் எங்களை நடத்தும். நீர் எங்களை நடத்துவதற்கு முற்றிலுமாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. எழுதப்பட்டபடிய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எழுதப்பட்டபடிய வார்த்தையின் மூலமாக எங்களை நடத்துவீராக. ஓ தேவனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஆண்டவரே. மகா வறட்சியான காலத்திலே கர்த்தர் திருப்தியாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இந்த வார்த்தைகள் எல்லாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலிப்பதாக அவ்விதமாய் செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.